ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் செட்டையில் நிழலிலே வந்த நமக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததிகளை அவர் வர்த்திக்க பண்ணுவார். என்னையா ஆமேன் இல்லையா? ஆமேன் தானே? ஓகே. இன்னைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். பெந்தகோஸ்தே என்று வேதத்தில் சொல்லப்படுற நாள் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமேன், ஆமேன். ஓகே. 40 நாள் கர்த்தர் தரிசனம் ஆறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 50 நாட்களுக்கு பின்பு பெந்தகோஸ்தே நாள் என்று வந்தபொழுது கர்த்தர் அந்த பெருமலையை அவர் ஊற்றினார். ஊற்றும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் தொடங்குகிற ஒரு உன்னத நாளாக இருக்குது. இன்னைக்கு பாடும்போது மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வாக்கு தத்தத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் கையில் பிடித்து ஜெபம் பண்ணுவீங்களே, அது இனிமேல் நிறைவேறும். அது குறித்த காலத்தில் நிறைவேறும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைத்திருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நடக்கும். அது உங்களுக்கு நடக்கும். அது ஏற்ற காலத்தில் நடக்கும். ஏனென்றால் அவர் திறந்தால் யாராலையும் அடைக்க முடியாது. ஆமென். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அதை இடிப்பவன்
ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமும் ஏவாளும் வாழ்கிறார்கள். அப்போது ஏவாளை வஞ்சிக்கும்படி சாத்தான் உள்ளே வரான். சாத்தான் உள்ளே வரும்போது ஏவாள்கிட்ட கேள்வி கேட்குறான். ஆமாம்ல, உன்னை கர்த்தர் ஏதாவது சாப்பிட வேணான்னு சொன்னாரா, உங்களுக்கு ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்கும்போது ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டாங்க. நம்மளுடைய மகிமையின் சரீரம் போயிடுச்சு, நம்ம பாவத்திற்கு உட்பட்டுட்டோம், நம்மளுடைய எலும்புகளின் மஜையில் பாவம் ஒட்டப்பட்டுருச்சு. அந்த பாம்பு, அந்த சாத்தான் என்கிற அந்த பாம்பு பேசும்பொழுது அதனுடைய நாவு பிளவுபட்டிருக்கும்ல, அந்த பிளவுபட்ட நாக்கு பேசுனனால தானே நம்ம பாவம் பண்ணோம். அந்த பிளவுபட்ட நாக்கு நம்மளை வஞ்சிக்கணும்னு வந்தனால தானே நம்மளுடைய மகிமையின் சரீரத்தை இழந்தோம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு அதே பெந்தகோஸ்தே நாளில் அக்கினிமயமான பிளவுப்பட்ட நாவுகள் வருது. அந்த பிளவுப்பட்ட நாவு வந்தபோது நீ பாவம் பண்ண, இந்த பிளவுப்பட்ட அக்கினிமயமான நாவு வரும்பொழுது அந்த பாவமெல்லாம் மாறி பரிசுத்தமாவ, அந்த பிளவுப்பட்ட நாவு பேசும் பொழுது உன் மகிமையின் சரீரம் இழந்து போன இந்த பிளவுப்பட்ட நாவு மேலே அமரும் பொழுது நீ இழந்த மகிமையின் சரீரத்தை, நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வ. கர்த்தர் இரும்பு அழிச்சிற மாதிரி பிளவுப்பட்ட நாக்கு சொன்னதை, பிளவுப்பட்ட நாக்கை வைற்றே அந்த பாவத்தை நன்மையாய் மாற்றினார், தீமையை அவர் நன்மையாய் மாற்றினார். நமக்கு எதிராக இருந்த பாவத்தை, கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். ஆமென். அந்த அக்கினி அதை மாற்றினது, அந்த நாவு அதை மாற்றினது, பரிசுத்த ஆவியானவர் அதை மாற்றினார். இன்றைக்கு அதே தேவன் உங்க மத்தியில் என் மத்தியில் உலாவுகிறார். அந்த நாவு இன்றைக்கு நம்ம மேலே வரணும், அமரணும். ஆமேன். எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னை நிரப்பணும், அந்த அக்கினிக்குள்ளே நான் போகணும். கர்த்தர் என்னக்குள்ளே இருக்கிற உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அதை மாற்றி போடணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சையோடு பாடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் தீமையாய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவார். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் உங்க சத்தத்தை உயர்த்தி, உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சினார். ஹல்லேலூயா. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் கொண்டாட வந்திருக்கோம்ல, அந்த ராஜாதி ராஜாவை பாட வந்திருக்கோம்ல, கர்த்தர் நம்ம மேலே ஊற்ற போகிறார்ல, அந்த அக்கினிமயமான நாவு நம்ம மேலே வந்து அமர போகுதில்ல, உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டு இருக்க வாக்கு தத்துவம் நிறைவேற போகுதில்ல. சத்தத்தை உயர்த்தி பாடலாம்ல. எல்லாரும் இன்னைக்கு நல்ல நாளுன்னு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அதுக்கு போயிருப்பாங்க, இதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்துருக்கோம். சும்மா வந்துட்டு போகக்கூடாது, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடணும். ஏன் வந்தோம் போகணும்னு இல்லை, அலங்கார வாசலில் உட்காரப்பட்டிருந்த அந்த முடவனுக்கே கர்த்தர் அற்புதம் செய்தான்னா உள்ளே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் செய்கிறது எவ்வளவு நிச்சயம். அந்த உறுதியோடு பாடுங்க. உன்னதத்தின் ஆவியே உங்க சத்தத்தை உயர்த்தி எனக்கு நீங்க பண்ணும் ஆண்டவரே, நிச்சயத்தோடு உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் உன்னதத்தின் ஆவியே
ஹல்லேலூயா. எப்படி காத்திருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருப்பாங்க, துதிச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்பாடு கிடச்சிருக்கும், மாறி மாறி அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போகலாம் வாடா அப்படின்னு கேட்டிருந்தா, இல்லை இல்லை கர்த்தர் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்கா, நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா பிரயோஜனம், இயேசுவை ஃபாலோ பண்ணி இயேசுவோடு கூட நடந்து என்னடா நம்ம நன்மையை கொண்டோம் அப்படின்லாம் பேசியிருக்கிற வேளையில் யாராவது ஒருத்தவங்க இல்லை இல்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல உயர எழும்பி அவர்கள் செட்டைகளை விரிப்பார்கள், அவர்கள் லீபனோனை போல உயர்வார்கள், அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள்னு வசனம் சொல்லுதுல. நம்ம கர்த்தருக்காக காத்திருப்போம். அந்த அக்கினி சொல்லும், செருபாபேலுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிற பெரிய பர்வதமேவாக இருந்தாலும் அது உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக நிச்சயமாய் அது சமபூமியாகும். அது நிச்சயமா உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக அது உடையும். ஏன் தெரியுமா? அவர் ஏழைக்கு அவர் தகப்பன், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன், அவர் ஜீவனுக்கு பலனானவர், இக்கட்டு நேரத்திலே உதவி செய்கிற உன்னதமானவர், அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனையின் மகத்துவமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அண்ட சராசரத்தை உண்டாக்கி அதற்கு கட்டளையிட்டவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், நாவுகள் யாவும் அவருக்கு முன்பாக முழங்கும், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக அடங்கும். அவர் நாமம் உயர்ந்தது, அவர் நாமம் சிறந்தது, அவர் நாமம் மேலானது, எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். சகல அதிகாரம், சகல துரைத்தனம், சகல உலகத்தில் காணப்படுகிற எல்லா அதிபதிகளின் நாமத்தை காட்டிலும் அந்த நாமம் உயர்ந்த மேலான நாமம். அந்த நாமம் இயேசு, அந்த நாமம் இயேசு, அந்த நாமம் இயேசு. அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக பேய்கள் நடுங்கும், நோய்கள் போகும், எல்லா சாப கட்டுகள் உடையும். அப்பேற்பட்ட உன்னத தேவன் உங்க மத்தியில் என் மத்தியில் அவர் ராஜாவாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு புதிய பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பனானவர், ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பனானவர், ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன். உங்க சத்தத்தை உயர்த்தி ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பன், ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு உங்க சத்தத்தை உயர்த்தி ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு ஏழையின் பலனானவர், திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பனானவர், இக்கட்டு நேரத்திலே உதவி
ஆமென். அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அவர் யோசனையில் பெரியவர். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவர் உங்களுக்காக நீங்கள் நினைக்காததும் அறியாததும் எட்டாததுமான உயர்ந்த காரியத்தை செய்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண் காணவும் இல்லை, செவிகளிலே அது கேட்கவும் இல்லை, நம்மளுடைய இருதயத்திலே அது தோன்றினதும் இல்லை. ஆனால் அவர் அதற்கும் அதிகமாய், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாய், உங்கள் அறிவுக்கு எட்டாத உயர்ந்த காரியத்தை செய்கிற உன்னதமான மகத்துவமான தேவனை நாம் உயர்த்தி தொழுது கொண்டு அவர் நாமத்தை அவன் உயர்த்துகிற வேளையிலே அவர் உங்களுக்காக நிற்கிற எரிகோ கோட்டையை விழ பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவியை அவர் ரதம் பண்ணுவார். உங்களுக்காக எனக்காக வான மண்டலத்திலே அவர் யுத்தம் செய்வார். அவைகள் மின்னலை போல கீழே விழும். அது அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் என் கண்களை அதை காணும். அவர் நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அது நமக்கு உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு நீங்க போதும். என் வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் நீங்க போதும். என் வாழ்க்கை அப்படியே தாழ்வு நிலைமையில இருந்தாலும் நீங்க போதும். நான் வியாதியின் படுக்கையில இருந்தாலும் நீங்க எனக்கு போதும். நன்மைக்கு ஏதுவா எதுவுமே நடக்கலனாலும் எனக்கு நீங்க போதும். நீங்க இருக்கிறதே எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீங்க இருக்கிறதே எனக்கு போதும். நீங்க இருக்கிறதே நான் பரலோகத்திற்கு போவதற்கான ஒரே வழி. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எஸ், உங்க சத்தத்தை உயர்த்தி நீரே எல்லாம், கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், மேக் a promise to our God. நீரே எல்லாம் இயேசுவே, நீரே நீரே எல்லாம். நான் உங்களை விட்டு இனிமே போக மாட்டேன் ஆண்டவரே. என்ன நேர்ந்தாலும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும் உயர்வோ நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், உண்மையா முழு நேசிப்பேன், மனதோடு முழு நேசிப்பேன் உள்ளத்தோடு கரங்களை இயேசுவே. உயர்த்தி நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. தொடரும்
இயேசுவே. உங்க சத்தம் உயரட்டும். தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ 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 பின்தொடர்வே இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. உங்க சத்தம் எழும்பட்டும். இன்னும் சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. ஷகதடலக ரிகலா ஷபரலரனதனா. ஆராதிப்பே ஆராதிப்பே போலோ ஆராதிப்பே இயேசுவே. ஓ ஆராதிப்பே. ஹல்லேலூயா. ரிதடலா ஷகதன ரபலா ஷகதோடி ரிதடலா ரனா ஷபலரதனா. நீர் காட்டும் வழியில் நடப்பேடும் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே. நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே. நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே. நீர் காட்டும் வழியில் நடப்பே உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. போடு ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே.
இயேசுவுக்கே ராஷாதாலா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும், ஓ லா ஷகதனா, என் அன்பு இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஓ ஷதடலரன பரலர ரிதடலரனல ஷகதனல ரகதனா ரிபரலரனல ஷகதனா ரபரோலரனோ ரிகல ஷதனலரா ரபரோலோ ரிகல ஷகதனா. அவரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ராலா ஷபா ராலா ரதடா. ஓ ஹalleluya ரஷபலரனலரா. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று உரைத்த என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அக்னியை எங்கள் மேல் போடுவீராக. ஷகததகதோ விதலா ஷகதனா. பற்றி எரியட்டும் ஆண்டவர், எங்கள் இருதயங்களிலே பற்றி எரிவதாக. எங்கள் குற்றங்களை எரித்து விடும். எங்கள் மாம்சங்களை எரித்து விடும் ஆண்டவரே. மாம்சீக எண்ணங்களை எரித்து விடும். எங்கள் சுயத்தை எரித்து விடும் ஆண்டவரே. உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya ரஷபலரனதனா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவற்றும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 146 சங்கீதம் மாறி மாறி நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார்,
பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. 5வது வசனம், யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர், இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷர் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்திற்கே மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதமாய் இந்த சங்கீதத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. அதான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற அந்த சங்கீதக்காரர் என்ன தீர்மானம் எடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா 2வது வசனத்தில், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் அநேக காரியங்களாக இருந்தபடினாலே நான் தேவனை மாத்திரம் துதிப்பேன் என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. அதாவது சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார் 34வது வசனத்தில், 34வது அதிகாரத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே துதிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது என்று தாவீது நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்போ இந்த வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூமியின் குடிகள் எல்லோருமே தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லோருக்கும் வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவரை நம்ம எல்லோரையும் அழைக்கிறார், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அடுத்த வசனத்தில் பார்ப்போம், கர்த்தருக்குள் என்னுடைய ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அழைப்பை கொடுக்கின்றார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்மளை மகிமையாய் வெற்றி சிறக்க செய்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகர் பிரபுக்களை நம்பியும் மற்ற சூழல்களை மனுஷரை நம்பி போகிறாங்க, பில்லி சூனியத்தை நம்பி போகிறாங்க, குறி சொல்கிறதை கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், ஒரு அறிவுரை கொடுக்கிறார். என்னென்றால் 3வது வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள். ஹல்லேலூயா. இவர் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கிறார் தான் வாழ்ந்த காலங்களில். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வாழ்ந்தவர் இந்த தேவ மனுஷர். அவர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவத்தை நமக்கு சொல்லுகிறார். பிரபுக்களை நம்பாதீங்க, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரை நம்பாதீங்க, தேவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். ஹல்லேலூயா. 118வது சங்கீதத்தில் எடுத்து வாசிப்போம். 8வது வசனமும் 9வது வசனமும், மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவம் அவருக்குள்ளே இருந்தபடினால தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாரையும் நம்பாதீங்க, அது நிலைத்து இருக்கிறது கிடையாது, நித்திய காலம் நிலைத்து இருப்பது கிடையாது. பில்லி சூனியமோ மந்திரங்களோ மாந்திரிங்கமோ இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அதை நம்பி யாரும் போக வேண்டாம் என்று சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லிக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி தேசத்தில் பார்த்தோம்னா அதைத்தான் நம்பிக்கிட்டு நிறைய பேர் போகிறாங்க. தேவனை நம்புவார் ஒரு சிலர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அண்ணல்ல அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. 71வது சங்கீதத்தில் கர்த்தருடைய தேவ மனுஷர் பேசுகின்றார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. சிறு வயது முதல் கொண்டே நீரே எனக்கு நம்பிக்கை, சகலமும் தேவன் தான் என்பதை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை எந்த அளவுக்கு புகழ்ந்து எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தலத்தில் அந்த தேவ மனுஷன் வைத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்கிறாரு. எரேமியா சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்கிறேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் என்னதை பேசுவேன்? கூட இருக்கிறது நான், கர்த்தர் உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏமாந்து போகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறது கர்த்தர் என்பதை அநேக நேரங்களில் நம்ம மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் அவனுக்கு, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படும் போது அந்த காரியத்தில் தேவன் வெற்றி சிறக்க செய்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவானாக இருக்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இவ்விதமாக பார்க்கும் பொழுது தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? சாமுவேலை கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். அப்போ சாமுவேல் சவுல்கிட்ட சொல்கிறாரு, தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்ப்பா, இன்னைக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். என்ன கட்டளை பிறப்பிக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த முதல் வசனத்தில் வாசிப்போம். சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கியருடைய அந்த எல்லாரையும் நீ முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கடந்து போனது. அவன் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக செய்தான், ஆனால் முழுவதும் செய்து முடிக்கலை. தவறான காரியத்தை செஞ்சான், கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். இந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு சாமுவேல்கிட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் இரவு முழுவதும், ஒரு நாள் முழுவதுமாக தேவனை நோக்கி பார்க்குறான், சத்தம் போட்டு தேவனை துதிக்கிறான். துக்கம் அவனுக்குள்ளே காணப்படுது. ராஜாவாகிய சவுல் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு துக்கம் அவனுக்குள்ள, ஒரு பாரம் அவனுக்குள்ள. ஆனாலும் கர்த்தர் இன்னொரு ஆளுகளை எழுப்பினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை முன்வைத்தபடினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக செய்கின்றார். ஹல்லேலூயா. அதான் சவுல்கிட்ட சாமுவேல் சொல்லுகின்றார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் இரண்டகம் பண்ணுதல் சரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாதனால அவனுடைய ராஜ்ய பாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு நினைச்சு பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன் தான் பாக்கியவனாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. அவரே சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்த தேவன் உண்மையை காக்கிறவராக இருக்கின்றார். அதனால தேவனை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுவரைக்கும் யாருக்கும் குறைவுபட்டதே கிடையாது. கர்த்தர் நிறைவே தான் ஆசீர்வதிக்கிறார். நாம் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாகவே கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை இன்னதென்று நாம் உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை செவ்வையான பாதையில் வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகின்றார், குருடர்களின் கண்களை அவர் திறக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தராய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருடைய கடைசியான அந்த 3.5 ஆண்டுகள் ஊழிய விவிதமாக தான் காணப்பட்டது.
அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்தார். எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தார். அவர் போன இடங்களெல்லாம் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினாராம். அல்லேலூயா. அவர் செல்லும் இடமெல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தான் செய்தார். எல்லா ஜனங்களும் அவரை புரிந்து அவரை பற்றி கொண்டவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. 4வது அதிகாரத்தில் 24வது வசனம், அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியானிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிராதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. அவரை பற்றி கொண்டவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலக காரியத்திலிருந்து, இந்த பாவமான உலகிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. அவர் விட்டு சென்ற அந்த பணியை நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம விட்டு சென்றிருக்கின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்ம எல்லாருமே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் இல்லையா? அவரை மாத்திரம் நம்ம துதிக்கின்றோம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவானாக இருக்கின்றான். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுத்தது பிரகாரமாக நம்மளும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய வாயில் அவருடைய துதி இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நாம் அமர்வோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாகி வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே,
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. சத்தத்தை உயர்த்தி பாடலாமே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவர். மீண்டும் பாடலாமா? பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். மீண்டும் சொல்லுவோமா? என்னக்கோர் என்னக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. திருஷ்டாந்தப்படுத்தினார். அநேகர் அதை நம்பினார்கள். ஆனால் ஆசாரியர்களோ, அங்கே இருந்த சில பெரிய தலைவர்களோ இது ரூமர் என்று சொல்லி அதை அடக்க பார்த்தார்கள். ஆனால் தேவனோ அதை தமக்கு மக்களுக்கு பிரத்யட்சமாய் தன்மை காண்பித்து கொடுத்தார். 40வது நாள் வந்த உடனே சீஷர்களை தேவன் ஒலிவ மலைக்கு நேராக இழுத்து சென்று அங்கே சில வார்த்தைகளை கூறி, இங்க பாருங்கடா, நான் இப்ப புறப்பட போறேன், நீங்க பாட்டு என்ன பண்ணிடாதீங்க, அவனுக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்பி போயிடாதீங்க, நீங்கள் எருசலேமுக்கு மீண்டும் போய் அங்கே நீங்கள் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எதற்காய் காத்திருக்க வேண்டும்? நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போனால்தான் அவர் வருவார். அப்போ இயேசு, அப்ப நீங்க கேட்கலாம், அதுக்கு நீங்க ஏன் போகணும், நீங்க இங்கே இருந்துடலாம்ல. ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரு பெரிய திட்டம் என்னவென்றால், மாம்சத்திலே வந்த இயேசு நம் அருகிலே தான் நிற்க முடியும். மாம்சத்தில் வந்த இயேசு, சொல்லுங்க ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியே தெரியுது. உற்சாகமா இருக்கிறீங்களா? வசனம் வரும் பொழுது ஆம் என்றும் ஆமென் என்றும் வாங்க வேண்டும். அதுல உற்சாகம் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா அது உங்களுக்காக தான் தேவன் பேசுகிறார். உங்களை நினைவு கூர்ந்து தான் எங்களுடைய இருதயத்துல வார்த்தையை வைக்கிறார். நாங்க பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ற எண்ணங்களோடு வரவில்லை. உங்களுக்காக தேவன் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல தான் இருக்க முடியும், நம்ம கூட தான் இருக்க முடியும்.
நாம் நடுவில் தான் இருக்க முடியும். பட் அவருடைய பெரிய பிளான் என்ன தெரியுமா? உங்களை அவருடைய ஆலயமாய் மாற்றி அவர் உங்களுக்குள் வந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் வாழ வேண்டும் என்றால் மாம்சத்துல வந்த இயேசு வாழ முடியாது. எனவே மாம்சத்துல வந்த இயேசு அவர் உயிர்த்தெழுந்து மேலே போய் அவர் மீண்டும் பரிசுத்த ஆவியாய் வருகிறார், அக்கினியாய் வருகிறார். இப்ப பரிசுத்த ஆவியாய் வரும் பொழுது அவர் நமக்குள் அவரால் வாசம் செய்ய முடியும். இப்போ அவர் போகிறது நல்லது தானே? இப்ப சொல்லுங்க, அவர் போனது நல்லது தானே? அவர் உயிர்த்தெழுந்து இங்கே இருந்து விட்டால் நம் அருகில தான் இருந்திருக்க முடியும். அவர் போனது நல்லது. ஏனென்றால் அவர் மறுபடியும் அவர் மேனிஃபெஸ்ட் ஆகி அவர் மீண்டும் நமக்காக தேவ ஆவியாய் வந்தார். ஆவியாய் வந்து அவர் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நான் போகிறது நல்லது. எனவே நீங்கள் போய் காத்திருங்கள், நான் வருவேன் என்று சொல்லிட்டு போகிறார். எனவே இவர்கள் போய் அந்த மேல் வீட்டு அறையிலே போய் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்திலே போய் இவர்கள் தேவனிடத்திலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு சொன்னார்ப்பா, இங்கே கூடி இருக்க சொன்னார், இங்கே காத்திருக்க சொன்னார், இங்கே ஜெபிக்க சொன்னார். எனவே கூடி இங்கே ஜெபிப்போம். வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் யாவரும் என்ன செய்தார்களாம்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்களா? எப்படி இருந்தாங்களா? தேவ ஆவியானவர் இன்னும் வரல, ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க? தரித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பிரேயரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அந்த பிரேயர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க முதல் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். பேதுரு அந்த 11 நபர்களோடு இருக்கிறான். 12வது நபர் வேணும், யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக வேற ஒரு நபர் வேணும்னு அவனுக்கு தெரிஞ்ச வகையில் அவன் தேர்ந்தெடுக்க ட்ரை பண்றான். சீட்டு போட்டு, குழுக்கள் முறையில சீட்டு போட்டு யாரையாவது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இது அவனுக்கு தெரிந்த முறை. தேவ ஆவியானவருடைய காரியம் அல்ல, வெளிப்பாடு இல்ல, தீர்க்க தரிசனம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதை பண்றான். ஹல்லேலூயா. ஆனா அது நினைச்சு நிக்கல. மத்தியாய் என்ற ஒருவனை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பேஜோடு அந்த பேர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பேரு இது ஏன்னா காட்ஸ் பிளான் இல்ல. பேதுரு தெரிஞ்சதை பண்றான், அவ்வளவுதான். தெரிஞ்சதை பண்ணிட்டு இருந்தானுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்தபோது சொல்லிக் கொடுத்த உவமைகளை பேசி பேசி தெரிஞ்சதை பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச பழைய ஏற்பாட்டு வசனங்களை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த சில ஜெபங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஜெபம் செய்தார்களே அன்றி பரலோகம் விரும்புகிற ஜெபம் அங்கே இல்லை. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் அவர்களுக்கு இல்லை. தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா தெரிஞ்சதை செஞ்சாலும் உண்மையா செஞ்சானுங்க. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. 10 நாள் அங்கே தங்கி இருந்தாங்க. அவர்களுக்கு தெரியாது இந்த 10வது நாள் மாற்றம் வரும்லாம். பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் இது ஆஸ் யூசுவல் டே என்று நினைத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். என்ன செய்தார்களா? ஒபே பண்ணாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணாங்க. இந்த ஒபீடியன்ஸ்க்கு வந்த பெரிய கிஃப்ட் தான் பெந்தெகோஸ்தே நாள். இந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு தேவன் தமது வானத்தை திறந்து, ஹல்லேலூயா, மாம்சத்திலே எழுந்தருளி போன கிறிஸ்து இயேசு இப்ப ஆவியாய் வருகிறார். ஹல்லேலூயா. He is a triune God. அவர் திருத்துவ தேவன். அவர் நிறைய பேர் இப்படி நினைச்சுக்க கூடாது. இயேசு வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. இயேசு ஒரு கடவுள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன். அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவானவரும் ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் பிரிந்திருந்தும் செயல்படுவார், சேர்ந்திருந்தும் செயல்படுவார். அவருக்கு எப்படி காரியத்தை நடத்த வேண்டுமோ அதற்கு ஏற்றபடி அவர் வருகிறவராய் இருக்கிறார். மாம்சத்திலே போன இயேசு இப்பொழுது தேவ ஆவியாய் வருகிறார். தேவ ஆவியானவராய் வந்து ஒவ்வொருவர் மேலும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள் இறங்கிற்று. வசனம் சொல்லுது, அவர்களை கர்த்தருடைய ஆவி நிரப்பினது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார்.
அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் நிரந்தரமாய் தங்க விரும்புகிறார். அவர் உங்களை விட்டு போக வேண்டாம் என்று நினைக்கிறார். எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்திலே குடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக தான் வந்தார். விசிட் பண்ணிட்டு போவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. பார்த்துட்டு போவதற்காக அல்ல. ஆபிரகாம் வீட்டுக்கு இயேசு வந்து பார்த்துட்டு போனார், அவ்வளவுதான். பேதுருனுடைய மாமியினுடைய வீட்டுக்கு இயேசு பார்த்துட்டு போனார். ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிரந்தரமா தங்கி இருக்கிறார். He is living in me. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே அவர் வாழ்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார். என் இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். சொல்லுங்க, என் இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே அவர் வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் செய்து அவர் என்ன பண்றாருன்னு அவனுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்மளை என்ன பண்றாருன்னு நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவர் உள்ளே வந்து அவர் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை செய் மகளே, இதை செய் மகனே. தேவன் தமது வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அவர் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார். முன்னாடி தேவனுடைய கட்டளைகளை செய்வதற்கு விரும்பாமல் செய்தீங்க, கடுப்பா செஞ்சீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னா சில பேருக்கு அது பாவக்கா மாதிரி கசக்குது. ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நல்லா கொஞ்ச நேரம் கையை காலை நீட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் தூங்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து நம்ம சர்ச்சில் 8 மணிக்கு ஆராதனை, இதுக்கு வேற போகணும். எனக்கு நேற்றைய தினத்தில் ஒரு ஆசை வந்துச்சு, 6 மணிக்கு ஒரு ஆராதனை வைக்கணும்னு. ஐயோ அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க, எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. 8 மணிக்கு ஆராதனை, தூங்க விட மாட்டேங்கிறாங்க. சரி போகலன்னா ஆண்டவர் அடிப்பாரு, ஏதாவது பிரச்சனை வரும், மேனேஜர் கத்துவான், அங்கே ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை வரும், கீழே விழுந்து அடிபட்டு சாவோம். அங்கே போன தடவை அப்படிதான் ஆலயத்துக்கு போகாமல் போனப்போ என் கால் அடிபட்டுச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணோம், ட்ரெயினை விட்டோம், அதனால போய் தொலைஞ்சிருவோம் அப்படின்னு என்ன பண்ணீங்க, கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தீங்க. பயத்தோடு வந்தீங்க. என்ன பயம்? பிரச்சனை வந்துருமோன்னு பயத்தோடு வந்தீங்க. ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஆனால் இப்ப உள்ள வந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, அந்த கட்டளைய உங்களுக்கு ஆசையா மாத்துவார். அதனாலதான் தாவீது சொல்றான், நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த ஆசை எழும்புது. எப்படா போவோம், எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா அந்த சண்டே வரும், அங்கே போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு புது பலன் அடைந்து, வாவ் என்ன ஒரு சந்தோஷம். என்னடா நேத்து வரைக்கும் கயிறை போட்டு இழுக்க வேண்டியதா இருந்துச்சு, இன்னைக்கு என்னடா அவன் 8 மணிக்கு ஆராதனைக்கு 7:45 சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இதுதான் ஆவியானவர் செய்கிற வேலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா என்ன நடக்கும்? துரிதப்படுத்துவார், கட்டளையை ஆசையா மாற்றுவார். என்ன சொல்லுங்க? கட்டளைகளை ஆசையா மாற்றுவார். பொய் சொல்லாத அப்படின்னா அது வரமாட்டேங்குது, ஆனா ஆவியானவர் அதை ஆசையா மாற்றுவார். அது வேண்டாம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுவோம். அந்த உண்மையை பேசுறது மற்றவங்களுக்கு வேணா கடுப்பா இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு வேணா துக்கத்தை ஏற்படுத்தலாம், ஆனா உண்மை சொல்லுகிற எனக்கோ அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னால டிவி பார்க்காம இருக்க முடியல, என்னால அதை பார்க்காம இருக்க முடியல, என்னால இவங்களோட பேசாம இருக்க முடியல. இப்ப ஆவியானவர் அதை ஆசையா மாத்துவார். வேண்டாம், ஏங்க பார்க்கல, எனக்கு அது பிடிக்கலங்க, என்னடா நேத்து வரைக்கும் அதை விட்டு இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன பிடிக்கலன்ற. ஆமா, அது மேல ஒரு வெறுப்பு வருது. என் ஆவியானவர் அதுக்குள்ள ஒரு வெறுப்பை கொடுக்கிறாரு. அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வருது, அந்த டிவி மேல ஒரு வெறுப்பு வருது, அந்த செல்போன் மேல ஒரு வெறுப்பு வருது, ஏதோ ஒரு வெறுமை வருது. எனக்கு ஆவியானவருடைய சந்தோஷம் எனக்கு வேணும். எப்பொழுது ஆலயத்திற்கு போகலாம், எப்பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. முன்னாடி ஜெபிக்கணும்னா ஜெபிச்சாதான் ஏதாவது நடக்கும், அதனால என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட பின்பு, இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அப்பா உடம்பே அப்படியே ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ரென்த்தோட போய் இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைச்சு முழங்கால் போடுவீங்க. நீங்களும் முழங்கால் போட்டு கதவை சாத்தி கையை உயர்த்தி பயங்கரமா ஜெபிச்சு ஒரு 2 பாட்டை பாடிட்டு
அப்பாடி இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு டைமை திரும்பி பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆயிருக்கும். ஏன்னா 7 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணோமா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 சோத்திரமாக நான் சொல்லியிருப்பேனே. எத்தனை நிமிஷம் தான் ஆயிருக்கு? எத்தனை நிமிஷம் தான் ஆயிருக்கு? 7 நிமிஷம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆவியானவர் இல்லாம சுயமா அந்த அந்த தண்ணி குழி இருக்குல்ல, அந்த தொட்டில தண்ணி கடைசி லைன்ல அதை வரட்டு நிற்போம்ல, அது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சொரக்குன்னு சவுண்டு தான் வருதே தவிர அது ஜெபமா இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இப்போ வந்திருக்கிற ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெபிக்க ஏவுகிறார். ஜெபிக்க ஏவ ஆண்டவரை ஜெபிக்கணும்னு தோணுது, ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ அந்த தேவ பிரசன்னம் நிரப்ப அந்த ஆழத்தின் அனுபவத்திற்குள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறீங்களே, நன்றியப்பா அப்படின்னு போக அவருக்கு இடம் கொடுக்க உங்க சரீரத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பித்து, உங்கள் வாயை உங்கள் நாவை அவர் பயன்படுத்த ஆரம்பித்து, வார்த்தைகள் எங்கிருந்து வருதுனே தெரியாது, வசனங்கள் எங்கிருந்து குமியுதுனே தெரியாது, எப்படி சத்தியங்களும் வெளிப்பாடுகளும் உள்ள வருதுனே தெரியாது. அந்த வெளிப்பாடோடு வார்த்தையோடு சத்தியத்தோடு நீங்கள் ஜெபித்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து ஜெபம் போய்கிட்டே இருக்கும். நீங்க நிறுத்தணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு நிறுத்தணும்னு தோணாது. இன்னும் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. முடிச்சுட்டு டைம் பார்ப்பீங்க 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் தான் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, 2 மணி நேரம் ஆயிருச்சா? இதுதான் ஆவியானவர் செய்கிற வேலை. அதற்கு தான் நமக்கு ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை சரியான வழியில நடத்துவதற்கு, சத்திய பாதையில நடத்துவதற்கு, ஹல்லேலூயா, ஸ்பிரிச்சுவல்ல வளருவதற்கு ஆவியானவர் தான் கிரியை செய்ய வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அவர் நிறைய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் கீழே இருந்து கூடி வந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? என்னடா அவனுங்க வெறி கொண்டவர்களாய் இருக்கிறார்கள், காலையிலே மதுபானத்தை குடிச்சிட்டு வெறி கொண்டவர்களாய் இருக்கிறார்களேன்னு அந்த சொல் பேதுருவின் காதிலே எழும்புது. கவனிக்கிறீங்களா? 2ஆம் அதிகாரத்தை இப்பதான் படிக்கிற மாதிரி பைபிளை பார்க்காதீங்க, அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறீங்க. வசனத்தை மட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா. காதுல விழுந்தோனையும் பேதுருவுக்கு பக்தி விருத்தி ஆகி வைராக்கியத்துல எழும்பி நிற்கிறான். அது வரைக்கும் அந்நிய பாஷையை பேசிட்டு இருந்த பேதுரு, லிசன் கேர்ஃபுல்லி, அது வரைக்கும் அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்த பேதுருவுடைய காதுல மதுபானத்தை குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே ஒரு ஆவியில ஒரு வைராக்கியம் கொண்டவனாய் எழுந்து அந்நிய பாஷையை பேசுவதை நிறுத்திவிட்டு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளை இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பது போல நாங்கள் வெறி கொண்டிருக்கவில்லை. நாள் தொடங்கி 3 மணி நேரம் தான் ஆகுது. யாரும் இந்த நேரத்தில் மதுபானம் குடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே என்ன நடந்தது என்றால், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, அந்நாளில் மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் வரைப்பார்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளின் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இதுவே. ஜனங்கள் வாயை மூடிட்டாங்க. ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு இருந்த வாய் மூடிருச்சு. பிகாஸ் அவன் ஏதோ ஒரு வைராக்கியத்துல பேசல, அவன் ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து பேசுகிறார். ஆவியானவர் பேசும் பொழுது ஜனங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம். ரைட், இந்த பேதுரு பேசுகிற வார்த்தை என் இருதயத்தை ஏதோ ஒன்று செய்கிறது. நம்ம தவறு செய்துட்டு இருக்கோம், நமக்கு தான் புரிதல் இல்ல. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆவியானவர் வசனங்களை நம்மளுக்கு வெளிப்பாடாய் மாற்றி கொடுப்பார், வெளிப்பாடுகளை தருகிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் வசனத்தை படிக்கும் பொழுது அதுல வெறுமையா இருக்காது, ஒன்னும் புரியல, அது ஏதோ எனக்கு ஒன்னும் எட்ட மாட்டேங்குது, ஏதோ சாதாரணமா இருக்குது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
ஆவியானவர் வரும்பொழுது ரெவலேஷன் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து பேதுரு சங்கீதம் 16 அதிகாரத்தை எடுத்து அவன் கோடிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த எனக்கு அழிவை காண ஒட்டீர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு பேச ஆரம்பிக்கிறான். அதற்கு 16 அதிகாரத்தை நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை போல இருக்கும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சங்கீதம் 16 தாவீது தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனம் போல இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை பேதுரு தேவ ஆவியானுடைய உதவியோடு வெளிப்பாடோடு பேசுகிறான். தாவீது தன்னை பற்றி பேசவில்லை. தாவீது இன்றைக்கும் மரித்து அவனுடைய கல்லறை நம்மிடத்தில் இருக்கிறது, அவனுக்கு அழிவு வந்துருச்சு. ஆனால் இவர் யாரை குறித்து பேசுகிறார் என்றால், வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். நீங்கள் குத்தி கொலை செய்த அந்த இயேசுவே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருக்கு அழிவு வரவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை தான் 16 அதிகாரத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார் என்று ஒரு பெரிய ரெவலேஷன் வருது. அந்த வெளிப்பாடு வந்த உடனே ஜனங்களுக்கு என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். அது மாத்திரமல்ல, 110வது சங்கீதத்திலிருந்தும் பேதுரை எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். அதிலிருந்தும் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த கிறிஸ்து இந்த இயேசுவே, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று பயங்கரமாக வெளிப்பாடுகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது இப்ப ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? 2ஆம் அதிகாரத்திலே 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா வெளிப்பாடு மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, ஆவியானவர் வந்தா மாற்றத்தை கொடுக்கிறவர். வெளிப்பாடு வருதுன்னா மாற்றம் வருதுன்னு அர்த்தம். வெளிப்பாடு வருதுன்னா மிரக்கல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வெளிப்பாடு வருதுன்னா அற்புதங்கள் செய்ய போகிறார்னு அர்த்தம். வெளிப்பாடு வந்துருச்சுன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கும் தேவன் நம்மளுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆவியானவர் வரும் பொழுது அன்றைக்கு பேதுருவை நிரப்பி ஜனங்களோடு பேச வைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் நிரப்பி உங்களை கொண்டு உங்கள் வாயை பயன்படுத்தி உங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே உங்களை கொண்டு பேச வைப்பார். அப்பொழுது அவர்கள் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களிடத்தில் கேட்கும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஏதோ நீங்க ஹல்லேலூயா சொல்லணுன்றதுக்காகவோ ஏதோ நீங்க கைதட்டணுன்றதுக்காகவோ நான் சொல்லல. இதை புரிந்தவர்கள், தேவன் என்னோடு தான் பேசுகிறார் என்பதை புரிந்தவர்கள் அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. என்னை பயன்படுத்துங்க டாடி, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க. எனக்கு இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்ல தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சுவிசேஷம் சொல்ல வைப்பாரு, ஒவ்வொரு வகையில சொல்ல வைப்பாரு. உங்க மூலியமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்குள்ளே போட்ட அபிஷேகம் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டும் அல்ல. உங்களுக்குள்ளே போட்ட அபிஷேகம் ஏதோ தரிசனம் பார்க்கிறதுக்கோ சொப்பனம் பார்க்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, உங்களை பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே நாளன்றைக்கு அந்த நிலத்திலே ஒரு பெரிய அறுவடை நடந்தது. லேவியராகமம் 23:15 22 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மழை ஊற்றப்பட்டது, அந்த மழையினால பெரிய அறுவடை வந்தது. அதுபோல தேவன் ஆவியை ஊற்றினார். எங்க ஊற்றினார்? இந்த நிலத்தின் மேல் ஊற்றினார். இந்த நிலம் 30 60 100 பலன் கொடுக்க வேண்டும். பேதுரு பலன் கொடுத்தான். 3000 பேருக்கு பலன் கொடுத்தான். பிறகு 5000 பேருக்கு பலன் கொடுத்தான். அப்புறம் கணக்கு கடங்காத அத்தனை பேருக்கு பலன் கொடுத்தான். அநேக சபைகளுக்கு பலன் கொடுத்தான். அவன் செத்தும் இன்றைக்கும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிருபங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை வெறும் ராவா வாசிக்காதீங்க, ஆவியானவருடைய துணையோடு வாசிங்க. அப்பொழுது வெளிப்பாடுகள் வரும், வெளிப்பாடுகள் வரும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாஸ்டர் நான் பைபிளை 10 முறை நான் படிச்சு முடிச்சிட்டேன். எதுக்கு 10 முறை படிச்சு என்ன ஆணுச்சு? 10 முறை படிக்கிறது நல்ல விஷயம்தான். 10 முறை என்ன 100 முறை கூட படிங்க.
வெளிப்பாடு இல்லாம நீங்க 1000 முறை படிச்சோம், அது வேஸ்ட் தான். ஆனால் ஆவியானவரோடு இணைஞ்சு ஒரு முறை படிங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும். உங்க மூலியமா 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. உங்க மூலியமா அநேகர் மனம் திரும்புவான். ஆவியானவர் இல்லாம 1000 முறை பைபிள் வாசிச்சு வேஸ்ட் தான். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க, வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. 100 வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியும் பாஸ்டர், எனக்கு 1000 ஸ்தோத்திர பலி எனக்கு மனப்பாடமா தெரியும் பாஸ்டர். எதுக்குன்னு கேட்குறேன். ஆவியானவருடைய துணையோடு அவர் ஆராதிக்க பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய மேன்மை. அதுதான் பெரிய அவர் சொல்லிக் கொடுப்பார். எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி அவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி உபவாசம் இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார், எப்படி வசனத்தை பார்க்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். ஒரு வசனம் ஆவியானவருடைய இணைஞ்சு பண்ணி பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவ ஆவியானவர் சபையில ஊற்றப்பட பொழுது சபை என்ன ஆனது, சபைக்குள்ள என்ன நடந்துச்சு, ஒரு 3-4 பாயிண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் காண்பித்து கொடுத்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபையில தேவ ஆவியானவர் வருகிறார். வரும்பொழுது சபையை எப்படி அவர் வழி நடத்துகிறார்? அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறீர்கள் என்று நம்மளை பார்த்து சொன்னார். நம்ம எல்லாம் யாரு? அவருடைய ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள். அவர் யாரு? மெய்யான மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார். அப்ப மெய்ப்பன் சபையை எப்படி நடத்துகிறார்? இன்னைக்கு அதான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பன் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் செய்து இந்த சபையை எப்படி இழுத்து கொண்டு நடத்தி கொண்டு போகிறார் கொஞ்சம் பார்க்கலாம். 42வது வசனத்தை வாசிங்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபையை எப்படி நடத்துறார் பாருங்க, என்ன செய்யணும்னு வழி நடத்துறார் பாருங்க. முதல் காரியம் என்ன சொல்றாரு? கவனிக்கிறீங்களா? என்னை கொஞ்சம் பாருங்களேன், என்னவா? ஃபர்ஸ்ட் திங் என்ன? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். சபை தன்னுடைய ஊழியக்காரர் சொல்லி கொடுத்த தேவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்களாம். செய்தி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போகல. பாஸ்டர் பீட்டர் பாஸ்டர், அவர் பேரு பீட்டர் பாஸ்டர், உங்களுடைய செய்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அப்பா செம்மையா இருந்துச்சு, ஐயோ அந்த 16ஆம் சங்கீதத்தை எடுத்து பேசுனீங்க பாருங்க, வாவ் என்ன அருமை. அப்ரிஷியேட் பண்ணுவதற்காக அல்ல, வசனத்தை கேட்டு அதன்படி வாழணும்னு தீர்மானம் எடுத்தாங்களாம். என்ன செய்தாங்களா? நீங்க கணக்கு போடுவதற்காக அல்ல. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, இன்னைக்கு ஏதோ சுமாரா இருந்துச்சு இல்ல. பலிபீடத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, இந்த புல்பிட்ல இருந்து வசனம் வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்களா? இனிமேல் இதன்படி வாழணும்னு தீர்மானம் எடுத்து செஞ்சாங்களாம். கஷ்டப்படல. தீர்மானம் எடுக்கிறப்ப ஐயோ ரொம்ப கஷ்டம், ஆசையோடு செஞ்சாங்களாம். அதான் முன்னாடியே சொன்ன, ஆவியானவர் வந்து அது என்ன நடக்கும்? ஆசை கட்டளைகள் என்னவா மாறும்? ஆசையா மாறும். வேதம் படிக்க ஆசையா மாறும். இந்த வசனத்தை எடுத்து என் வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு ஆசையா மாறும். அப்ப வசனத்தை எங்க கொண்டு வந்து உள்ள வந்து போடணும் சொல்லுங்க? ஆவியானவர் எங்க போட சொல்லுவாரு? உன் வாழ்க்கையில போடுன்னு சொல்லுவாரு, அதன்படி நடன்னு சொல்லுவாரு. அப்போ அது நடக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மெய்ப்பனாகிய கிறிஸ்து நம்மளை அப்படிதான் வழி நடத்துகிறார். இவர் உனக்காக தான் வசனத்தை போடுறேன், அந்த வசனத்தின்படி நீ என்ன செய்யணும்? நடக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வசனத்தின்படி நடங்கள், வாழணும். வசனத்தை கேட்டுட்டு போயிடாதீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணக்கு போட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு வந்து பாஸ்டர் சரியா பிரசங்கம் பண்ணலைங்க, இன்னைக்கு வந்து பிஷப்பையா கொஞ்சம் ரொம்ப போரிங்காக பேசிட்டாருங்க, சும்மா உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்க கூடாது. தேவ வார்த்தை உங்களுக்காக வருதுன்னா, இனிமேல் நான் செய்வேன் ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இனிமேலு இந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் வந்து வசனத்தை கேட்பேன் ஆண்டவரே. இனிமேலு நாங்கள் குழுவாய் இணைந்து சபையில் நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஆவியானவர் வந்தா இது நடக்கும். ஆவியானவர் வந்தா சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா நடக்கும். ரெண்டாவது பாருங்க, முதல்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியா இருந்தாங்களாம். ரெண்டாவது என்னவா இருந்தாங்களாம்? அந்யோன்யம். என்னவா அந்யோன்யம்னா என்னங்க? ரேஷன் கடையில் விற்பாங்களா? இல்ல, வேறங்க டிமார்ட்ல எதுவும் கொடுத்துட்டு இருக்காங்களா? 2 கிலோ 100 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்களா? அந்யோன்யம்னா என்னங்க? ஒரு மனப்பாடு, சகோதரத்துவம், இணைந்து. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? இணைந்து. சொல்லுங்க, இணைந்து. இப்போ உங்க 2 கையும் இப்படி பிடிச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி இணைச்சு இப்படி பிடிங்களேன். நல்லா இந்த ஃபீல் புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபீல் புரியுது. இதே ஃபீலோட பக்கத்தில் இருக்கவங்கள கையை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படி பிடிங்களேன். இந்த இணைப்பு வேணும். எப்படி கை கோத்துக்கிட்டே இருக்கிறதா? இல்ல, கையும் கையும் கோர்த்து இருக்கிறது போல ஆவியும் ஆவியும் இணையணும். ஹல்லேலூயா. நம்ம மட்டுமே இணைஞ்சிட்டு இருக்க கூடாது. எனக்கு நானே, நான் மட்டும் ஜெபிப்பேன், நான் உபவாசிப்பேன், நான் அதை செய்வேன், நான் இப்படி செய்வேன். அதை செய்யணும். பர்சனல் பிரேயர்ல நீங்க அதை செய்யணும். ஆனால் சபையோடு என்ன செய்யணும்? ஆவியானவர் எப்படி வழி நடத்துறாரா? மேய்ப்பன் எப்படி வழி நடத்துறாரா? உன்னோடு வந்து சேர்ந்துடுறா, உன்னோடு ஒண்ணு சேர்ந்து இரு, இணைஞ்சு இரு. அப்பதான் ஹல்லேலூயா, அப்பொழுதுதான் நீங்கள் எப்பொழுதுமே ஆவியில வளர முடியும். நீங்க அப்பதான் நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் பெருக முடியும். அப்பதான் நானும் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இணையணுன்ற ஆசை இல்லை. இணையணும்னு பிடிக்கல. எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல. பாஸ்டர் அவளை பத்தி பேசாதீங்க, இணையணும்னு மட்டும் சொல்லாதீங்க, இதை மட்டும் என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட கர்த்தருடைய வார்த்தைன்னு பேசிடாதீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு கேட்டு போடாதீங்க. ஆவியானவர் அப்படிதான் வழி நடத்துவார். எது வரைக்கும் வழி நடத்துவார்? நீங்க திரும்ப இணைக்கிற வரைக்கும் அதை நோண்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நீ சேரு, நீ சேரு. நீங்க கேட்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கேட்டை திறந்துக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க பூட்டுனா அவர் திறப்பாரு. நீங்க வேண்டான்னு சொன்னா அவர் வேணும்னு சொல்லுவார். நீங்க நோன்னு சொன்னா நீங்க அவர் எஸ்ன்னு சொல்லுவார். எப்போ வரைக்கும்? நீங்க அவரோட இணையிற வரைக்கும். யாரோட? சபையோட. நீங்க பாட்டு வேற யாரோட இணைஞ்சிடாதீங்க. சபையோட, சபை மக்களோட, தேவ பிள்ளைகளோட, தேவனுடைய காரியத்திற்காக என்ன செய்யுங்க? ஆவியானவரை பற்றி சாம் பாஸ்டர் இன்னைக்கு இணைய சொன்னாரு அப்படின்னு போய் உலகத்தின் காரியத்தோட இணைஞ்சிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய வேலையை செய்வதற்காக இணையுங்கள். இந்த ஒருமனப்பாடை தேவன் விரும்புகிறார். ஒருமனப்பாட்டை விரும்பாதவர்கள், ஒருமனப்பாட்டில் இருக்கிறவர்கள் பிடிச்சு இழுங்க. என்ன பண்ணுங்க? நீ வா, இணைஞ்சு செயல்படுவோம். தனியா நிக்கணும்னு நினைக்காத, தனியா சாப்பிடணும்னு நினைக்காத, தனியாவே வந்துட்டு தனியாவே போகணும்னு நினைக்காத. வா, ஒருவரோடு ஒருவர் இணைந்து என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிக்கணும். யார் தனியா உட்கார்ந்துருக்கிறா, யார் தனியா சாப்பிட்றா, யார் எப்பயுமே தனியா இருக்கிறா, கொஞ்சம் கவனித்து ஏறெடுத்து பாருங்க. போயிட்டு என்ன பண்ணுங்க? கையை பிடிச்சி இழுத்து வாங்க. நீங்க தாங்க கூப்பிடணும். சில பேருக்கு வந்து புதுசா சர்ச்சுக்கு வரும்பொழுது சர்ச்சோட இணையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் யாரும் தெரியாது, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கிறிஸ்துவினுடைய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் போது அப்பொழுதுதான் அவங்களால என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, அப்பொழுதுதான் இணைய முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் இப்படிதான் சபையை என்ன செய்யறாரு? வழி நடத்துறாரு. அடுத்து வாசிங்க. அப்பம் பிட்குதலிலும் திருப்பந்தில பங்கு பெறதா காரியமா இருக்கட்டும், அந்த காரியத்தில் இணைந்து அந்த காரியத்தை மிக ஜாக்கிரதையோடு, அசட்டைத்தனம் இல்லாம மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை செய்யணும். அடுத்தது ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்களாம். ஆவியானவர் வர வரைக்கும் தெரிஞ்ச ஜெபத்தை பண்ணாங்க, தெரிஞ்ச வேண்டுதலை செய்தாங்க. அவர்கள் வசனம் சொல்லுது, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள், கஷ்டப்பட்டு தரித்திருந்தார்கள். ஆனால் ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் ஜெபத்தில் உறுதியோடு ஆவியானவர் ஆங்கரை போட்டுட்டாரு. எந்திரிக்க முடியல, எந்திரிக்கணும் நினைப்பு வரல. அப்படிப்பட்ட ஜெப ஆவிய சபையில் என்ன பண்றாரு?
போடுறாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஹல்லேலூயா. சிலராவது குழுவாய் ஏற்படுத்தி திங்கட்கிழமை ஒரு குரூப், செவ்வாய்க்கிழமை ஒரு குரூப், புதன்கிழமை ஒரு குரூப், வியாழக்கிழமை ஒரு குரூப், வெள்ளிக்கிழமை ஒரு குரூப், யாராவது வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணணும்னு பெரிய ஆசை. ஏன்னா சபையில எப்பொழுதுமே ஜெபம் தரித்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணுமா? அதனால இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசினால் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. ப்ரேயர் டீமை ஃபார்ம் பண்ணுங்க. ப்ரேயர் டீமை ஃபார்ம் பண்ணி சர்ச்சில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். உங்க பக்தி விருத்திக்கும் அது நல்லா இருக்கும். சபையினுடைய வளர்ச்சிக்கும் அது ஏதுவாக இருக்கும். இந்த சபையினுடைய ஆதி காலத்தில் ஒரு டீம் இருந்துச்சு. அக்னி ரத குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. பயங்கரமான பிரேயர், பயங்கர வல்லமையான ஜெபம் இருந்துச்சு அவங்களிடத்திலே. அவர்களை கொண்டுதான் தேவன் சபையை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட டீம்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா எல்லாம் மாறும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும். என்ன பயம் வந்துச்சு? ஐயோ, ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரோ அப்படி பயம் வந்துச்சா? சொல்லுங்க, என்ன பயம் வந்துச்சு? இங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஷெக்கினா மகிமை வந்துச்சுன்னா ஜனங்கள் வெளியில நடுங்கி நிற்பாங்க. கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீனாயின் மலையில கர்த்தர் இறங்கி வந்தார்னா கீழே இருக்கிற ஜனங்கள் பயந்து நிற்பார்கள். தேவன் வந்திருக்கிறார். சீனாயின் மலையில இறங்கின அதே தேவன், ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கின அதே ஷெக்கினா மகிமை இன்றைக்கும் வருகிறார். அவர் வந்து கிரிகளை நடப்பிக்கும் பொழுது இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு பயம் உண்டாகும். கொஞ்சம் பேசுறதுக்கு, கொஞ்சம் ஏதாவது பண்றதுக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். ஏன்னா கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி போடுற வரைக்கும் அந்த ராஜாவுக்கு ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல. அவன் அப்படியே ரொம்ப தைரியமா இருந்தாரு. ஒன்ஸ் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து இறங்கினதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வந்தது. தேவன் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் உலாவுகிறார் என்கின்ற பயம் சபைக்கு வருகிற நமக்கும் சரி, சபைக்கு வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கும் சரி, இங்கே தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற ஒரு பயம். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்களாம். அடுத்து ஆவியானவர் வந்தா என்ன செய்ய வைக்கிறாரு? ஜனங்களை கொடுக்க வைக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், அவர் கொடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களை கொடுக்க வைக்கிறாரு, அதற்கு முன்னாடி என்ன பண்ண வைக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் கர்த்தருக்கென்று தாராளமாய் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு அவர்களுடைய நினைவிலே, அவருடைய ஆவியிலே எத்தனை பேருக்கு ஏவுதல் ஏற்பட்டதோ அத்தனை பேரும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து அந்த காணியாட்சிகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பணத்தை வைத்து சபை போஷிக்கப்பட்டது, சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேகருக்கு அந்த பணம் உதவியாக இருந்தது. யாரும் பணத்தை நான் பீட்டர் பாஸ்டருக்கு கொண்டு வரேன், ஜான் பாஸ்டருக்கு கொண்டு வரேன், பர்த்தலோமிய பாஸ்டருக்கு கொண்டு வரேன்ல யாரும் கொண்டு வரல. அவர்கள் தேவன் இருக்கிறார், அவருக்கு காணிக்கை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதத்திலே காணிக்கை செலுத்துகிறதன் மூலியமாய் கர்த்தர் என்ன செய்யணுமா? மகிமை. அப்படி காணிக்கையின் மூலியமாய் கர்த்தரை என்ன செய்தார்களா? மகிமை. கர்த்தருடைய வல்லமைகளை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனே, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனே, நான் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தேனே, நான் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தேனே, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தருக்கு என் காணிக்கை மூலியமாய் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அநேகர் உள்ளத்தில் ஏவப்பட்டதை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால சபை ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா.
பொதுவாய் வைத்து அனுபவித்தாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு நடுவில் வச்சிருவாங்க, ஆளுக்கு தேவையான எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை ஏற்படுத்தினாங்க, தலைவர்களை ஏற்படுத்தினாங்க, பொருளாளர் செயலாளரை ஏற்படுத்தினாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க, அதற்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. அந்த பணத்தை சரி பண்ணுவதற்கு, மேனேஜ் பண்ணுவதற்கு ஒரு ஃபினான்ஷியல் டீமை ஏற்படுத்தினாங்க. விதவைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய திக்கற்ற பிள்ளைகளுக்கும் போய் அதை கொண்டு போய் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. அங்க யாரெல்லாம் வெளியில போய் சபையை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கிருந்து பணம் போனது. எருசலேமுக்கு கொடுத்தார்கள், பஞ்சகாலத்திலே ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆவியானவர் சபையை இப்படிதான் வழி நடத்துவார். நீ வெளியிலிருந்து வாங்குறவன் அல்லடா, வெளியில இருக்கிறவனுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் தூக்கி போட்டு லீவ் போட்டுட்டு கியூல நின்று வாங்குற இந்த காலம் மாறும். நீங்க அநேகருக்கு கொடுக்கறவங்களா மாறுவீங்க. அதுக்காக ரேஷன் கடையில் கொடுக்கறத வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. நீங்க வாங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் நமக்காக கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கோங்க. ஆனால் அதை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டணும் இல்லை. நீங்கள் அநேகருக்கு கொடுக்கறவங்களா மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கைப்பிடிச்ச வாழ்த்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, உயர்ந்த இடத்துல வைப்பார், பூரணமா ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில பேர் முறைச்சு பார்க்குறீங்க, என்ன ஏன்டா இல்லாதது பொல்லாதையும் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. விசுவாசிக்கிறோம், பேசுவோம், அப்படிதான் பேசுவோம். பேசினா நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் பேசுவோம். எங்கள் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் எட்டுன்னு எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, அதனால இது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் அப்படிதான். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எனவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நான் பாஸ்டருக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த பாஸ்டருக்கு கொடுக்குறேன், அது ரொம்ப கஷ்டப்படுற பாஸ்டர் அவங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்க கொடுக்குறீங்கன்னா அது உதவி, அதுக்கு பேர் காணிக்கை இல்லை. அதுக்கு பேரு, நம்ம சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்கு, நம்மளுடைய பிஷப்பையா சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் எந்த ஊழியக்காரரும் எனக்கு காணிக்கை கொடுங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிகள்கிட்ட போய் கேட்கவே கூடாது. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு காணிக்கை கொடுங்க. நீங்க அப்படி ஒருவேளை கேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்கை இல்லை, நீங்க செய்யற நீ உதவி கணக்கு தான் அது. நீங்க தேவனுக்கு செய்றீங்கன்னு கேட்டால் டெஃபினட்டா கிடையாது. நீங்க தேவனுக்குன்னு செய்யறதா இருந்தால் பலிபீடத்துக்கு வரணும், தேவன் இங்க வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பிஷப் ஐயா கையில கொடுத்து நீங்க இந்த பிளெஸிங்ஸை வாங்கிக்கங்க, அப்போதான் ஆசீர்வாதம் வந்து சேரும். ஹல்லேலூயா. எனவே தேவன் இதை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய ஆவி ஏவப்படவில்லை என்றால் வந்து கொடுக்கவே முடியாது. அப்ப வந்து கொடுக்க வைக்கிறார் என்றால் தேவ ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாரு, ஏவுகிறார். அது ஒரு ஆராதனை என்று பவுல் எழுதுகிறார். நீங்கள் செலுத்துகிற அந்த காணிக்கை என்பது தூபமாக நறுமணமாய் தேவ சமூகத்தில் இட்டுதான். அப்ப அது ஒரு ஆராதனை. காணிக்கை என்பது என்னது சொல்லுங்க, காணிக்கை என்பது என்னது? அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க காணிக்கையை ஆராதனையாக செலுத்துகிறீர்களா இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியாக செலுத்துறீங்களா? ஆராதனையாக செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபையை இப்படிதான் என்ன செய்யறாரு, வழி நடத்துகிறார். அதனால யாரும் குறைவுபட்டு போகவில்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கத்தான் பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். என்ன பெற்றிருந்தாங்களா? எல்லாரிடத்திலும் தயவு தேவன் கொடுக்கிறாராம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு யார் மூலியமா நடந்துச்சு? ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆவியை பெற்றுட்டு வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு இருக்கிற ஆவி என்ன நம்ம சொல்லுவாரு, அவனும் தேவ ராஜ்யத்துக்கு வரணுமே, அவனுக்காக போராடு, அவனுக்காக செபி, அவனுக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லு, எப்படியாவது வரங்களை பெற்றுக்கோ. உன் வரங்கள் மூலியமா, வல்லமைகள் மூலியமா அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னா அவன் இயேசுவை தேடுவான். ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினால பிசாசு போய் விடுதலை ஆயிட்டானா
அவன் கர்த்தரை தேட ஆரம்பிப்பான். எனவே வரங்களை பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. உங்க மூலியமா அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் கையை பிடிச்சு வா சபைக்கு போலாம், அவனும் கர்த்தரை தேடி வருவான். ரட்சிக்கப்பட்டுள்ள அத்தனை பேர் எங்க சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் எங்க சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ற நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி இந்த வேளையிலே அக்னிமயமான நம்முடைய நாவுகளில் இறங்கினது போல, வரங்கள் ஊற்றப்பட்டது போல, அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படி பேசினார்கள் என்றது போல, இன்றைக்கும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறீர், வரங்களை கொடுத்திருக்கிறீர், அந்நிய பாஷை பேசும்படி வாய்களை திறந்திருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அது நீர்க்கால்கள் போல நம்முடைய பிள்ளைகள் செழித்து வளர கர்த்தர் உதவி செய்வீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவீராக. வந்திருக்கிற யாவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.